நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பக்தி எனும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த பூ உலகிலே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் உள்ளிட்ட ஐந்தொழிலுக்கும் தனிப்பெரும் தலைவனாக விளங்குபவர் இறைவன் சிவபெருமான். அந்த அகில உலக நாயகனான இறைவனை வணங்காத தேவர்களே கிடையாது, ஏன் அந்த இறைவனை வணங்காத தெய்வங்களே கிடையாது என்று கூட நாம் சொல்லலாம். அந்த இறைவனை ராமபிரானுடைய தவ புதல்வர்களான குசனும் லவனும் பூஜித்திருக்கிறார்கள். அப்படி அந்த லவன் பூஜித்த திருத்தலத்தை தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்கவிருக்கிறோம். சென்னை மாநகரத்தின் பிரதான பகுதியாக விளங்கக்கூடிய கோயம்பேட்டிலே லவனால் பூஜிக்கப்பட்ட ஆலயம் லவபுரீஸ்வரர் என்றும், குசனால் பூஜிக்கப்பட்ட ஆலயம் குறுங்காலீஸ்வரர் ஆலயம் என்றும் போற்றப்படுகிறது. இந்த ஆலயங்களில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஆலயம்தான் லவபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் நாயகியாக விளங்கக்கூடியவள் அழகம்மை என்று பெயர் கொண்ட சௌந்தரவல்லி நாயகி ஆவார். வாருங்கள், இன்றைய தினம் லவபுரீஸ்வரர் ஆலயத்தையும் அந்த ஆலயத்தில் வன்னி மரத்தின் அடியிலே எழுந்தருளி அருள் புரியும் அன்னை ஸ்ரீ வனதுர்க்கையையும் நம்முடைய வரவேற்பு இந்த ஆலயத்தின் பிரதான தெய்வமாக சிவபெருமான் லவபுரீஸ்வரர் என்ற பெயரோடு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் மிக மிக பழமையான ஆலயமாகும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதோ எண்ணெந்தில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குரு மணிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. இந்த ஆலயத்தின் நாயகியாக அன்னை ஸ்ரீ சௌந்தராம்பிகை காட்சி தந்து கொண்டிருக்கிறார். பெயருக்கு ஏற்றவாறே அன்னை சௌந்தரியமே வடிவமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த அன்னைக்கு தமிழிலே அமைந்த மற்றும் ஒரு அற்புதமான திருநாமம் தான் அழக. இந்த ஆலயத்தின் மற்றுமோர் சிறப்பம்சம், இந்த ஆலயத்தில் எழுந்தருளி அருள் புரியும் அன்னை ஸ்ரீ வனதுர்க்கையின் சன்னதி. இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய
வன்னி மரத்திற்கு எதிரே இந்த வனதுர்க்கையானவள் கோவில் கொண்டு அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள். சங்க இலக்கியங்கள் போற்றும் கொற்றவை தெய்வம் இந்த துர்காம்பிகை தான். இந்த துர்க்கைக்கு எத்தனையோ வடிவங்கள் இருப்பதாக நம்முடைய புராணங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதில் மிக மிக முக்கியமாக நவதுர்க்கை, சங்கரி துர்க்கை, ஜலதுர்க்கை, லக்ஷ்மி துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, ஜெயதுர்க்கை என்று எத்தனையோ துர்க்கை வடிவங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் இந்த வனதுர்க்கை. வனத்திற்கு ஆதாரமாகவும் அதிதேவதையாகவும் விளங்குபவள் இந்த வனதுர்கா தேவிதான். சரணம் அன்னபூரணி அன்பு கொண்ட பார்வையாலே என்னை பாரு நீ. சங்கும் சக்கரமும் தாமரை கையேந்தி செங்கன் அரிமான் சினவிடை மேல் நின்றாமல் கங்கை முடியணிந்த கண்ணுதலோன் பாகத்து மங்கை உருவாய மறை ஏத்தவே நிற்பாய் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் போற்றிய கொற்றவை தெய்வம் இந்த துர்காம்பிகையாவாள். துர்காதேவியின் பெருமையை எடுத்து சொல்லும் தேவி மகாத்மியமானது அன்னையின் 9 துர்க்கை வடிவங்களை போற்றி பாராட்டுகிறது. அதில் அந்த 9 துர்க்கை வடிவங்களும் முறையே பிரம்மச்சாரிணி, சைலபுத்ரி, சந்திரகாண்டா, சூக்ஷ்மமாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி என்பது அந்த 9 துர்க்கை வடிவங்களாகும். அந்த 9 துர்க்கை வடிவங்களும் தான் பல துர்காதேவியின் மூல வடிவங்களாகவே திகழ்கிறது. அதில் மிக முக்கியமான வடிவம் இந்த வனதுர்கா தேவியாவாள். இந்த வனதுர்கா தேவியைத்தான் இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுவது, இந்த ஆலயத்திற்கு கர்ப்பகிரகத்துக்கு அருகாமையிலேயே ஒரு சிவபெருமானுடைய சன்னதி அமைந்திருக்கிறது. அங்கே ஒரு பானலிங்கமும் அமைந்திருக்கிறது. பக்தர்களாகிய நாம் அங்கே சென்று இறைவனை வணங்கி இறைவனுக்கு நம்முடைய கரங்களாலே அபிஷேகம் செய்வது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். சிவபெருமானே 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 உன் சிரித்த முகத்தில் குவித்த உதட்டில் உலகை மறந்தேனே இவ்வுலகை மறந்தேனே. சிவபெருமானே சிவபெருமானே என அழைத்த கணத்தில் அனைத்தும் இழந்து அடிமையானேனே உன் அடிமையானேனே. சிவபெருமானே சிவபெருமானே சிவ 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 சிவனே அடடட அடடட அழகிவனே. சிவ 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 சிவனே அடடட அடடட அழகிவனே. சிவபெருமானே சிவபெருமானே உன் சிரித்த முகத்தில் குவித்த உதட்டில் உலகை மறந்தேனே இவ்வுலகை மறந்தேனே. சென்னை கோயம்பேடு பூந்தமல்லி பிரதான சாலையில் அமைந்திருக்கக்கூடிய லவபுரீஸ்வரர் ஆலயத்தையும்
அந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தையும் அந்த ஆலயத்தின் சிறப்பாக எழுந்தருளி அருள் செய்யும் அன்னை ஸ்ரீ வனதுர்க்கை சன்னதியையும் அந்த வனதுர்க்கைக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளையும் தான் இன்றைய பக்தி நிகழ்ச்சியில் நாம் நம்முடைய வரவேற்பறையில் இருந்த வண்ணமே தரிசித்து மகிழ்ந்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பக்தி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது அரவிந்த் குமார். நன்றி, வணக்கம்.